அண்டசராசனங்களை வார்த்தையினாலே உருவாக்கி பூமியின் மண்ணினாலே எங்களை உருவாக்கி உம்மை தொழில் செய்திக்கும்படியாக உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்குள்ளே ஊதி இம்மட்டுமா எங்களை நேர் சுகபத்தரோடு பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே வந்த நாட்கள் முதல் எத்தனையோ பாதைகளின் வழியாக நீரங்களை நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் கடந்து வருகிற பாதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் நீர் சொல்லி இருக்கிறீர், என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, என்னிடத்திலே கேளுங்கள், நாமத்தை சொல்லி கேளுங்கள், நீங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாக பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னுடைய வார்த்தை பற்றி கொண்டு இயேசு நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த இடத்தில் பலவீனத்தோடு சுகவீனங்களோடு வந்திருக்கிறார்களோ உம்முடைய சுகமாக்குகிற வல்லமை முதலாவதாக அவருடைய இருதயங்களை, சிந்தனைகளை, அவருடைய ஆத்மாவை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது அல்லவா? உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர் தழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீரங்களையும் ஆளுகை செய்வதாக, எதிர்த்து போராடுகிற எல்லா விதமான எதிர் வல்லமைகளும் இந்த நேரத்தில் இயேசு நாமத்திலே சரீரங்களை விட்டு அகன்று போவதாக, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை நாங்கள் இயேசு நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமையை அவருடைய சரீரங்களுக்குள்ளே புதிதாய் ஊற்றுகிறோம். புதிதான இரத்தம், புதிதான வல்லமை, புதிதான அபிஷேகம், புதிதான ஜீவனை எங்கள் பிள்ளைகளுடைய சரீரங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி வாழ வழி தெரியாதபடி எங்களாய்க்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுத்து போட நினைக்கிற பாவத்தின் உக்கிரமாகிய சாராயம், மற்ற போதை வஸ்துகளை அடிமைத்தனங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போவதாக. இன்று கண்ட ஏத்தியனை என்றுமே காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களை முடக்கி போட நினைக்கிற அந்த பாவத்தின் அடிமைத்தனம் இயேசு நாமத்திலே வேறறுக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கரம் இந்த நாளிலும் பாதுகாத்து உம்முடைய ஆலய பிரகாரத்திலே கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர்களை பாதுகாப்பீராக. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதரை கட்டளையிடுவேன் என்று சொன்னீர் அல்லவா? எங்கள் பிள்ளைகளை போக்கிற மரத்திலும் பாதுகாப்பீராக. இந்த நாட்கள் எங்கள் தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற தற்கொலையின் ஆவிகள், விபத்துக்களின் ஆவிகள், கொலைதரின் ஆவிகளே சுனாமத்திலே எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாக இடத்திலே கஞ்சுகிறோம் ஆண்டவரே. உமால் செய்யக்கூடாத சேமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லா விதமான நன்மைகளை செய்யுங்கள் ஆண்டவர். எங்கள் பிள்ளையுடைய வாழ்விலே இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். இவளை தொடர்ந்து போராட்டத்துக்களை வைத்திருக்க எல்லா சத்துருடைய கிரியைகளையும் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்திருக்கிற இடங்களிலே சமாதானமாய் வாழ முடியாதபடி வழக்குகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உலகத்திலே நீங்கள் கொடுத்திருக்கிற காணியாட்சிகள், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நிறைவுகளிலே சத்ருவானம் தொடாதபடி எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கேட்டை உண்டாக்க நினைக்கிற எல்லா விதமான எதிர் வல்லமைகளும் உம்முடைய நாமத்தினாலே வல்லமையினாலே இந்த நாட்களிலே கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீக்கி போடுவீராக. உம்மால் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன 100க்கு அதிபதியுடைய வார்த்தையை கனம் பண்ணின எங்கள் ஆண்டவர் இந்த நாளில் வார்த்தை அனுப்புவீராக. விடுதலையாக்குற கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தருடைய விடுதலையின் கரம் வெளிப்படும் போது யாரும் தடைபட முடியாது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விடுதலை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் எங்கள் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் திருமணத்திற்காக தங்களை பிள்ளைகளுக்கு துணைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் சரியான பாதைகளை நடத்துவீராக. இவளை துணைகளை சிதறடிக்க நினைக்கிற எல்லா விதமான இருளின் அதிகாரங்கள் பொல்லாத கிரைகளை கர்த்தர் அழித்து போடுவீராக. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே சமாதானத்தை இழந்து கிடக்கிறதை காண்கிறோம். குடும்பங்களிலே தங்கள் பிள்ளைகளுக்காக வியாகுலப்படுகிறவர்களை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மால செய்யக்கூடாத சேமான காரியம் ஒன்றுமில்லையப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுகளை சபை பண்ணி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
திருமணத்தில் இணைக்கப்பட்டும் கர்த்தாவே பிரச்சனைகளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரும். எந்த பிரச்சனைகளுக்கு காரணமான ஜனங்களை சந்திப்பீராக. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் மனிதர்கள் யார் யாரெல்லாம் தேவன் நினைத்தவைகளை பிரிக்கும்படியாக திட்டம் பண்ணுகிறார்களோ, கர்த்தர்கள் பிள்ளைகளை குடும்பங்களை விட்டு இந்த பொல்லாத பிசாசானவன் அகன்று போகும்படியாய் கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளை சமாதானம் நிறைவாய் காணப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தாவே திருமணத்தில் இணைக்கப்பட்டும் அநேக வருடங்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்ன ஜனங்களை கர்த்தாவே நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குழந்தை அணைத்துக் கொண்டிருப்பான் சொன்ன வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு போவதாக. கற்பங்களை கர்த்தாவே திறக்கிறவர், பலன் கொடுக்கிற ஆண்டோட கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை உடைய கரங்களிலே தருகிறோம். அக்கிரமத்தின்படி எங்கள் தேசம் சிக்கி விடாதபடி கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தேசத்திலே நன்மை சமாதானம் உருவாகட்டும். இருளின் அதிகாரங்கள் அற்று போகும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய தயவுள்ள கரங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் வேலை செய்கிற கரங்களிலே தருகிறோம். தனியார் துறைகளிலே, கட்டுமானங்களிலே கர்த்தாவே, வியாபாரங்கள், விவசாயம் செய்கிறவர்கள், தனியாக வாகனங்களை வைத்து ஓட்டுகிறவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களிலே தருகிறோம். வெளியூர்களிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்காக வெளியிடங்களிலே போய் கஷ்டப்படுகிறார்கள். அவளை குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. இருக்கிற இடங்களிலே காணப்படுகிற சூழ்நிலை ஒன்றும் அவளை சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பீராக. வேலை நெருக்கடிகளை கர்த்தர் நீக்கி எங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானமான வாழ்வை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை திருடி போட நினைக்கிற எல்லா விதமான சத்துருடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் கர்த்தாவை கண்டுகொள்ளட்டும். எங்கள் திருச்சபையிலே அநேகர் கர்த்தாவே வர வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, திரளான ஜனங்கள் உண்டு. ஆண்டவரே, கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் பக்தி முயற்சி சங்கம், பெண்கள் சங்கம், திருமறை பள்ளி, கொயர், எங்களுடைய சங்கம் கர்த்தாவே செயற்குழு உறுப்பினர்கள் உடைய கரங்களிலே தருகிறோம். நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு வைக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கர்த்தர்களுக்கு வாய்க்க பண்ணி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு எங்கள் பிள்ளை மேல் வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்கு நேராங்கள் கடந்து போகிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் திடப்படட்டும். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற்று போகும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உம்முடைய தயவுள்ள கரங்களில் பிள்ளைகளை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.